கண்ண உங்க மகங்கிற உண்மையே இன்னையே உங்க மனைவி கிட்ட மறைச்சு வச்சிருக்கீங்க. நீங்க என்ன தவறா நினைக்க கூடாது. ஜானகியை நம்ம மனப்பூர்வமா நம்பிட்டு இருக்கா. எங்களுக்குள்ள இதுவரைக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இருந்தது கிடையாது. மத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு நாங்க ஒத்துமையா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி நிம்மதியா இருக்கிற அவ வாழ்க்கையில இப்படி திடீர்னு ஒரு பிரச்சனை அவகிட்ட சொல்லி நடக்க கூடாதது எதுவும் நடந்துட்டா அந்த பயத்துலதான் இன்னும் அவகிட்ட எதுவும் சொல்லாம இருக்கேன். உங்க மனைவியை பத்தி நினைக்கிற நீங்க கண்ணனோட எதிர்காலத்தை பத்தியும் கொஞ்சம் சிந்திக்கணும் இல்லையா? நிச்சயமா அந்த பொறுப்பை நான் உணராம இல்ல. ஜானகி கண்ணனு தான் பிள்ளைகளை விட அதிகமாவே நேசிக்கிறான். அந்த நெருக்கம் இன்னும் கொஞ்சம் நீடிச்சா அவனை பிரிய முடியாதுங்கிற அளவுக்கு அவன் மேல பாசம் உண்டாகும். அந்த சூழ்நிலையில சொன்னா அவனை ஏத்துக்க தயங்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். உங்க தர்ம சங்கடமான நிலைமை எனக்கு புரியுது. ஆனா ஒண்ணு சொல்றேன், எந்த காரணத்தை கொண்டாவது கண்ணனை நீங்க வச்சுக்க முடியாதுங்கிற நிலைமை ஏற்பட்டா நீங்க கொஞ்சம் கூட தயங்காம எனக்கு தகவல் சொல்லுங்க. நான் வந்து கண்ணனை அழைச்சிட்டு போய் அவனை படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் நிச்சயம் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கண்ணங்கிட்ட ஆண்டி ஊருக்கு போயிட்டு வரதா சொன்னாங்கன்னு சொல்லுங்க. நான் வர்றேன். வாங்க.